அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு. இது பிஸ்மில்லாபாத் அந்த மாதிரி சாம்பார் சாதம் அந்த மாதிரி கிடையாது. இது கூட்டாஞ்சோறு. ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி. திருநெல்வேலியில் செய்வாங்க. இது எங்கள் பாட்டி தான் செஞ்சு காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத முதல்ல நான் காமிச்சிட்றேன். முதல்ல காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் பீன்ஸ், அவரைக்காய் எல்லாம் ஒரே ஷேப்பில் கட் பண்ணியிருக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட். ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாமே என்னால் எடுத்து காமிக்க முடியல. அப்புறம் 4 பச்சை மிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி. வரமிளகா நம்ம சேர்த்துவோம், அதனால் 4 பச்சை மிளகா போதும். இதில் மாங்காய் போடுறது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் மாங்காவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துவோம். ஸோ ஒரு 2 கைப்பிடி நிறையா முருங்கைக்கீரை இலையை எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம புளி தான் சேர்த்த போகிறோம். அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி இதில் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சாச்சு. நம்ம சாப்பாடு அரிசியே ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். நான் பெரிய குக்கர் எடுத்திருக்கேன். விசில்லாம் நம்ம விட போகிறதில்ல. பாத்திரத்துலலாம் இது பண்ணுவாங்க. அப்புறம் 1 கப் நிறையா பருப்பு, அதை நல்லா கழுவி இந்த தண்ணியில் ஆட் பண்ணிட போகிறோம். இப்போ அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் பெருங்காயத்தை தட்டி வச்சுருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி கொரகொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். தண்ணி ஊற்றி, நைஸாக கிடையாது, இந்த மாதிரி அரைச்சி வச்சு. இப்போ பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 3/4 வேகணும். அரைவாசிக்கும் மேலே கொஞ்சம் வேகணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நம்ம காயெல்லாம், நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய் எல்லாமே இதில் சேர்த்திக்க போகிறோம். இப்போ இன்னி ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இந்த காய் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்திக்க போகிறோம். இதில் முட்டைக்கோஸ், நீர் காய்கறிகள் அந்த மாதிரி எதுவுமே இதில் சேர்த்த மாட்டோம். பூசணிக்காய், புடலங்காய் அந்த மாதிரி இந்த காய்கறி மட்டும்தான் நம்ம சேர்த்துவோம். இப்போ நம்ம சேர்த்த காய் எல்லாமே நல்லா வேக ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க விடணும். பாதியாவது வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாய், அதையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். நல்லா இது கொதித்து பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா போதும். எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா புளியை கரைச்சி அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வரமிளகா, ஜீரகம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியை நல்லா கரைச்சி அதில் இதை அரைச்சி, இந்த மசாலாவை அரைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துட்டுருக்கு, வேக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி மசாலாவை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இது கூட ஒரு மூடி தேங்காய், ஒரு பெரிய தேங்காயில் பாதி மூடி தேங்காய் நல்லா திருவி வச்சு அதையும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இதில் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வேகணும். இப்போ உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இனி நம்ம மாங்காய் சேர்க்க ஆரம்பிக்கலை. மாங்காய் கடைசியில் தான் நம்ம சேர்ப்போம். இப்போ 3/4 வெந்துருச்சு அரிசி. நீ அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சணும். இந்த டைமில் நீங்கள் நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாங்காவும் நல்லா கழுவி முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விடுங்க. குழஞ்சிடக்கூடாது. நல்லா மெதுவாக அடியில் கரண்டியை விட்டு நல்லா எடுத்து விட்டு கிளறி விடுங்க. இந்த சூட்லேயே அந்த கீரை, அதுக்கப்புறம் மாங்காய், இது ரெண்டும் நல்லா வேகணும்.
மாங்காய் குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கடைசியாக சேர்க்குறோம். நம்ம தண்ணி இருக்கும், தண்ணி அதிகமாக அதில் சேர்த்த வேண்டாம், தண்ணி நல்லா வந்து இஞ்சணும். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் இதில் சேர்த்திக்கோங்க, கடலை கூட நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு வந்து நல்லா வந்து பொரியணும். ரொம்ப லேட்டாகும் தாளிக்கிறதுக்கு தான், இது தாளித்து அவங்க கொட்டுறதுக்கு. ஸோ கடுகு நல்லா வந்துட்டு ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக வெட்டி வச்சுருப்பாங்க, அதை இதில் சேர்த்தி சின்ன வெங்காயம் நல்லா பொரியணும். இது வந்து வீட்டிலையே செஞ்ச வெங்காய வடகமும் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இதை சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் வெங்காய வடகத்தையும் சேர்த்திக்கலாம். அந்த வெங்காய வடகம் வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இப்போ நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம அரிசியில் கொட்டிடலாம். கடைசியாக தான் எப்போவுமே தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா தண்ணி ரொம்ப குறைஞ்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து எவாப்ரேட் ஆகி நல்லா இஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ கூட்டாஞ்சோறு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எப்பப்போல்லாம் வந்து வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Stay healthy, be happy. Thank you.